பனங்குடி அருகே குடும்ப பிரச்சனையில் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு கணவன் மனைவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பனங்குடியை அடுத்த கடமன்குளம் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணன். இவர் இளநீர் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் ஆர்த்திகா, ரித்திகா, முத்து நிவிஷா, வைதிதா என 4 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் ராஜேஷ் கண்ணன் தான் வேறு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக புவனேஸ்வரியிடம் கூறியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் விரக்தியடைந்த புவனேஸ்வரி குழந்தைகளுக்கு அரளி விதையை அரைத்து கொடுத்துவிட்டு அவரும் குடித்துள்ளார். வீடு திரும்பிய ராஜேஷ் கண்ணன் மனைவி மற்றும் குழந்தைகள் விஷம் அருந்தியதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அவரும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு தோட்டத்தில் மயங்கி கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ராஜேஷ் கண்ணன், புவனேஸ்வரி மற்றும் அவர்களுடைய 4 பெண் குழந்தைகளையும் மீட்டு பனங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வந்து முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து பனங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.